Hi guys, நான் உங்கள் பிரசாத் from Connection Point. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல RWD பில்டர் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட மோஸ்ட்டாக கேட்குற கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பிரசாத் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா அது எங்கே வாங்கணும், எந்த லொக்கேஷனில் வாங்கணும், அது வித்தின் இத்தனை இயருக்குள்ளே வந்து ரீசேல் போகுமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட்டால் நல்லா போகுமான்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸுமே சொல்லலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ண தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. இப்போ நம்ம சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷன், சென்னை டு பெங்களூர் ஹைவேல வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷன் இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷன் ரிலையன்ஸ் மார்க்கெட் இருக்கும், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் மார்க்கெட் இருக்கும். அதை தாண்டி லெஃப்ட் கட் பண்ணுற ரோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில் போகிற ரோடு. அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம சைட் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம சைட்லேருந்து எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சைட்லேருந்து ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் போகலாம். அதே மாதிரி லெஃப்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆட்டோமொபைல் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு அப்படியே எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வல்லம்கோட்டையோட சிப்பாட்டு நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஸோ எதுக்காக இந்த லொக்கேஷனை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளாட்டை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு 1 BHKவோ இல்லை 2 BHKவோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டல் விடுறீங்க அப்படின்னா நம்ம சைட்டில் கண்டிப்பாக ஏர்ன் அப் டு 50K பர் மந்த்துங்க. ஸோ இதனால தான் இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் நியர்பையில் ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் பக்கத்து காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது. அதே ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது. ஸோ அதே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் நம்ம சைட்டுக்கு நியர்பைலே இருக்குது. இது இல்லாமல் காலேஜஸ்மே நிறைய இருக்குது. ஸோ இப்போ ப்ராஜெக்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பில்டர் யாருன்னு பார்த்தலாம். பில்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா RWD. இவங்க இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாகவும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 200+ ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு ஹாப்பி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6500 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இவங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா RWD விஸ்டா பிளிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம திருமழிசை நேமம் பக்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா RWD வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு எங்கே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லைனப்லேயும் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ண தான் வந்திருக்கேன் நான். இந்த ப்ராஜெக்ட்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா RWD விஸ்டா மார்பெல்லா. இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஓவரால் ஏக்கர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14.7 ஏக்கர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓவரால் பிளாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 346 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. வெறும் பிளாட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, பிளாட்டு வில்லா அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு 3மே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டாக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட் அண்ட் வில்லா மட்டும் தான் பண்ணுறாங்க. பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இது இல்லாமல் இவங்க வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க. வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண 2 BHK வில்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண 3 BHK வில்லாவும் பண்ணி தராங்க. ஸோ இது இல்லாமல் இவங்க லைனப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதே லே அவுட்டில் பேக் சைடில் அப்பார்ட்மெண்ட்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க பிரசாத் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூப்பராக டெவலப் பண்ணி ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பிளாக் டாப் ரோட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, அவென்யூ ட்ரீஸ் சுற்றி, இது இல்லாமல் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பானிஷ் தீம் கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளப் ஹவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உள்ளே வந்துடும். இஃப் இன்கேஸ் ஒரு பார்ட்டியாலோ இல்லை இண்டோர் கேம்ஸோ இல்லை வந்து ஜிம்மோ ஆம்பி தேட்டர்ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் 2 வெல் டெவலப்டு பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்க்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் ஏரியா வரும், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா DTCP அண்ட் RERA அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸுங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் பார்த்தாச்சு, பில்டரை பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இன்வெஸ்ட் இன் திஸ் லொக்கேஷன், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். எதுக்காக நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒரகடமில் இன்வெஸ்ட் பண்ணோம் தான் இப்போ சொல்ல போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜரான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு நீங்கள் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. எதனால் இந்த சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு, சென்னை சரௌண்டிங்ஸில் சுற்றி எல்லா லொக்கேஷனை கவர் பண்ணி போகிறது தான் இந்த சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு. நெக்ஸ்ட்டு ஒரு 10 years ரியல் எஸ்டேட் க்ரோத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு நியர்பையில் இருக்கிறது தான். லாஸ்ட் 10 years பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து நல்லா பூம் ஆச்சு, டெவலப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 5 yearsமே அவுட்டர் ரிங் ரோடு பூம் ஆகும், டெவலப் ஆகும், அதுக்கப்புறமும் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் அண்ட் பெரிய ரிங் ரோடு அப்படின்னா நம்ம சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு தான். ஸோ அங்கேருந்து நம்ம சைட்டு ஜஸ்ட் 200 meters. இது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து வித்தின் ஒரு 10 minutes ட்ராவலில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருந்து லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரகடமுக்கு நம்ம சைட்லேருந்து போனோம் அப்படின்னா வித்தின் ஒரு 10 minutesல ரீச் பண்ணலாம். நம்ம சைட்டுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வல்லம்கோட்டை இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. நம்ம சைட்லேருந்து ரைட்டு கட் பண்ணி போனீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர், சிப்பாட் அண்ட் இருங்காட்டுக்கோட்டை சிப்பாட்லாம் வித்தின் ஒரு 10 to 15 minutesல போகலாம். இது இல்லாமல் நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டோட ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸான மெட்ரோ கனெக்டிவிட்டி நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் வரப்போகுது. இது எங்கே இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா நசரத்பட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் பரந்தூர் வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பரந்தூர் ஏர்போர்ட் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நசரத்பட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் சத்திரம் ஆர் ஸ்ரீபெரும்புத்தூர் இது வரைக்கும் phase 1 கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ஒர்க்குமே நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் ஏரோஸ்பேஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 acres டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு வித்தின் ஒரு 2 to 3 monthsல ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் நிறையவே இருக்குது. சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு. ஸோ அதுவுமே நம்ம சைட்லேருந்து வித்தின் ஒரு 20 minutesல ரீச் பண்ணலாம். இது இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 30 minutesல ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வித்தின் ஒரு 5 yearsலேயே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 5 yearsல பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா சூப்பராக பூம் ஆகிடும். இது இல்லாமல் ஆல்ரெடி ஃபாக்ஸ்கான் கம்பெனி இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து ஹாப்பிள் ஐஃபோன் அண்ட் கூகுளுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே இன்னும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணாலுமே நிறைய எம்ப்ளாயீஸ் கிரியேட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி லே அவுட் தான். ஸோ அந்த மாதிரி லே அவுட் தான் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம RWD போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவீங்க. டைம் லாஸ்ட்டாக நான் பண்ண வீடியோஸே பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் மிஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் முடியும் போது பிரசாத் எனக்கு கார்னர் பிளாட் இருக்கா, பிரசாத் ப்ராப்பர் ஷேப் பிளாட் இருக்கா, எனக்கு நார்த் ஃபேஸிங் தான் வேணும், ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வேணும்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து கேட்காம ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் டைம்லேயே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற ஃபேஸிங்கில் இருக்கும், நீங்கள் கேட்குற ப்ரைஸ்லையுமே பண்ணி தரலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் லான்ச்லாம் முடிச்சிட்ட பேருக்கு வந்தீங்கன்னா அந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ்லையுமே உங்களால் செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட்ஸை விசிட் பண்ண சீக்கிரமாக கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கேப் அரேஞ்ச் பண்ணி தரேன், வந்து உங்களுக்கு பிளாட்டை புக் பண்ணுங்கள். பை கைஸ், திஸ் இஸ் பிரசாத் ஃப்ரம் கனெக்ஷன் பாயிண்ட்.